நல்லவர். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கடந்த வாரங்களில் தேவன் நமக்கு ஒரு சில சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்க முடியும் அப்படின்னா, ஆரம்பத்தில் யாரோ ஒருவர் சொல்லி சுவிசேஷம் சொல்லி, இல்லை நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், இல்லை நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்திருப்போம். ஆனால் அது வந்ததுக்கு பிறகும் கர்த்தர் தான் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதாவது சரியோ தப்போ கவனிக்கிறீங்களா? என்னை பாருங்க, கொஞ்சம் சரியோ தப்போ செஞ்சுடணும். ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும், இல்லையா நம்ம என்ன செஞ்சிடணும். செய்வோமா வேண்டாமா அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தோம்னா அவர்களால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அவர்களால் எதையுமே என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் சரியா செஞ்ச ஆளுன்னு யாரும் இங்க என்ன செய்யல இல்லை. பல முறை தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து சரி பண்ணி கொண்டவர்கள் உயரத்தில் போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா சரி செய்து கொள்ளாம அப்படியே இருந்தவங்க அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. போராடிக்கிட்டே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செஞ்சு பார்க்கணும், ருசித்து பார்க்கணும். அந்த சகோதரி சொன்னாங்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் போய் நீங்க 2 நாள் எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரை இருந்து உபதேசம் பண்ணுனா மறுபடியும் நேரம் அந்த சகோதரிட்ட அந்த ஊர்க்காரங்க நீ சொன்னது நிமித்தமா இல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் தான் உலக ரட்சகர் என்பதை நாங்கள் என்ன செய்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது கஷ்டமோ வந்தா உலக ரட்சகர் இடத்துல போயிடுவாங்க. இந்த அனுபவம் இல்லாதவர்கள் யார் மூலமாக சபைக்கு வந்தார்களோ அவங்க கிட்டே நின்றுகிட்டு இருப்பாங்க. எங்களுக்காக இதை பண்ணுங்க, எங்களுக்காக இதை என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு அடுத்தவங்களுடைய ஆலோசனை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த வேதம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது தானே. கர்த்தர் கொடுத்ததா யார் கொடுத்தது? ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆதாமுக்கு தான் கொடுத்தார், ஏவாளுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப இந்த சர்ப்பம் என்ன செய்யறது? சர்ப்பத்துக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆதாம் கிட்ட தானே கேட்கணும், இல்லையா? ஆதாம் கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்டுச்சு? ஏவாள் கிட்ட போய் கேட்டுச்சு. ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மரத்தை குறித்ததான ஒரு கற்பனையை எங்க ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு ஏதாவது டவுட்னா நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆதாம்கிட்ட கேட்கணும். ஏன்கிட்ட நீ என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொன்னாதானே சரி. இந்த இடத்துல ஏவாளா முடிவு பண்ணிட்டாங்க. ஏவாளா தன் கணவர் இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை ஏவாளுக்கு சொன்னதுக்கு பிறகு ஏவாள் அதை மனசுக்குள்ள வச்சுக்காம அவங்க கேட்கவும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ சர்ப்பம் ஏவாளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. அந்த ஆலோசனை ஏவாளை குத்துமா? சொல்லுங்க. அந்த ஆலோசனை ஏவாளை குத்துமா? ஏவாளுக்கு எது பிடிக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஆலோசனை தான் அது என்ன செய்யும், கொடுக்கும். அதாவது நம்ம எதை நினைத்து நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற விதத்துல தான் ஆலோசனை கிடைக்கும். அப்படின்னா என்ன? இங்கே கர்த்தர் தேவன் சொன்னதும் ஆதாம் சொன்னதும் பொய் மாதிரி, அவங்களுக்கு விவரம் இல்லாத மாதிரி, அவங்கள குறித்து எந்த ஒரு வெளிப்பாடு இல்லாதது மாதிரி சர்ப்பம் சொல்லிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏவாளுக்கு தேவன் சொன்னது காதுல
கேட்கல. அந்த சர்ப்பம் சொன்னது என்ன செஞ்சிச்சு? காதுல கேட்டுச்சு. அப்படின்னா என்ன? ஏவாளுடைய இருதயத்துல அதை குறித்ததான ஒரு ஆசை, ஒரு இச்சை என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. அதனாலதான் ஆமா இவங்க சொல்றதுதான் எது சரி அப்படின்னு போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறாமல் போனது. தேவனுடைய திட்டம் என்ன செய்யல? தேவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? அவர் என்ன நினைச்சிருக்கிறார்? ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தை மனிதனுக்கு உருவாக்கி அவனை பக்தியுள்ள சந்ததிகள் இந்த இடத்துல இந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய திட்டம். இப்போ இவங்க வேற ஆட்ட பேசினதுனால, வேற ஒருவருடைய ஆலோசனையை கேட்டதுனால திட்டம் இப்ப என்ன செய்யாமல் போயிடுச்சு? நிறைவேறாமல் போயிடுச்சு. அதோடு அவர்கள் ஈர்க்கப்பட்ட இடமும் பிடுங்கப்பட்டது. அவர்கள் ஈர்க்கப்பட்ட இடமும் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது. துரத்தி விடப்பட்டார்கள். ஏன்னா இவர்கள் பாவமுள்ள சந்ததியாக மாறிவிட்டார்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல, அதாவது ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சு விட்டாங்க? துரத்தி விட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னைக்கு பார்த்தது? இந்த சம்பவம் என்னைக்கு பார்த்தது? எப்ப பார்த்தது? போன வாரம். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனத்தின் மூலமாக தேவன் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். அப்ப வசனத்தின் மூலமாக நாமும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆனா அவனும் எதைத்தான் சொல்லுவான்? வசனத்தை தான் சொல்லுவான். அப்போ தேவன் கொடுக்கிற வசனம் எது, அவன் கொடுக்கிற வசனம் எதுங்கிறத நம்ம அறிந்து கொண்டால்தான் அவன் சொல்ற வசனத்துக்கு இணையான இன்னொரு வசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆண்டவரை போல இல்ல அப்படின்னா அவன் சொல்ற வசனத்துக்கே கீழ்ப்படிந்து நம்ம பாட்டுல என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் கொடுக்கிற வசனத்துக்கும் தேவன் கொடுக்கிற வசனத்துக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும்? வித்தியாசம் தெரியணும்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிங்களேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கறத அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் என்னுடைய பாதை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லை இதைத்தான் முடிவடைய போகிறது. அப்ப அதற்கு எதுவெல்லாம் சரியா இருக்குமோ அந்த வழியில தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நடந்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு நமக்கு இலக்கு இருந்தா தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு எல்லை நமக்கு இல்லாமல் நம்ம பாட்டுல இருந்து கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தை நம்மால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த இலக்கு எது வரைக்கும் இருக்கு? அடுத்த வருஷத்துக்கு வருமா? இல்ல இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வருமா? இல்ல, தினமும் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு இலக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் வேதத்தை படிக்கணும், அதற்கு சில தடைகள் வரும். இன்றைக்கு ஜெபிக்கணும், சில தடைகள் வரும். இன்றைக்கு நான் சத்தியத்தின்படி வாழணும், சில தடைகள் வரும். நான் அந்த தடையை மேற்கொண்டால் நான் உலகத்தை என்ன செய்திருக்கிறோம்? ஜெயித்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. போன வாரம் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் உலகத்தை ஜெயிச்சீங்க போன வாரத்தில்? சர்ப்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கொண்டீர்களா? இல்ல விழுந்துட்டீங்களா? இல்ல தப்புனதும் விழுந்ததும் தெரியாம இருக்கிறீங்களா? நம்ம எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருப்போம். ஆனா அதற்கான சூழ்நிலை வந்த உடனே அந்த பொருத்தனையை நம்ம மறந்துடுவோம்.
ஆனா தேவன் மறக்க மாட்டார். நீங்க நினைச்சிருக்கிறீங்க நான் போகும்போது மறக்க மாட்டாரு, நான் இருக்கும்போது மறக்க மாட்டாரு, என் நினைவாகவே இருக்கிறார். ஆமா ஆமா, நீங்க சொன்னதையெல்லாம் அவர் நினைவுல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாய் தவறி வாய்ப்பு இல்லை, இல்ல ஒரு உற்சாகத்துல சான்ஸ் இல்லை. சொல்லியாச்சுன்னா அதை என்ன செய்யணும்? செஞ்சு ஆகணும். ஒரு ராஜா, ஆண்டவரே நான் இந்த யுத்தத்துல ஜெயிச்சேன் அப்படின்னா நான் எதை பார்க்கிறோன்னா அது உமக்கு பலி சொல்லிட்டாரு. ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சு வந்து போனா முதல்ல யாரை பார்க்கிறாரு? ஒரே ஒரு மகன். என்ன செய்வது? அழுகிறார். ஜெயிச்சுட்டு வந்து சந்தோஷப்பட வேண்டிய ராஜா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அழுதுட்டு இருக்காருங்க. தன்னுடைய ஒரே மகளை என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? வழி செலுத்த. அல்லேலூயா. நாம் நினைவாகவே இருக்கிறார். நாம் சொன்னவைகளும் அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். நாம் என்னெல்லாம் சொன்னோம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை செய்வேன், நான் இந்த மாதிரி நடந்துக்குவேன், சரி நோட் பண்ணி வச்சுக்குவேன், சரி ஓகே நீ இதையெல்லாம் சொல்லி இருக்கிற அப்படின்னு. நான் போக்குவரத்து எல்லாம் அவர் பாதுகாக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. நாம் சொன்னதையும் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நினைவில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு தடை வரத்தான் செய்யும். அதை நாம் மேற்கொள்ள முயற்சி செய்யணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோன்னா ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போ நான் ஜெயிக்கணும், நான் இன்றைக்கு ஜெபிக்கணும், 1 மணி நேரம் நான் சபைக்காக ஜெபிக்கிறேன்னு ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டேன். இப்ப எனக்கு ஒரு தடை வருது. 9 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க போன் பண்றாங்க, எடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம். 10 மணிக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? போன்ல ஏதாவது அர்ஜென்டா இருந்தா என்ன ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏதாவது அவசரமா அவங்க ஏதாவது ஒரு தேவைக்காக போன் பண்ணாங்க, இல்ல இல்ல என் தேவன் அதை என்ன செய்து கொள்வார்? பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப போய் ஜெபம் பண்ணோம்னா நான் என்ன செஞ்சிட்டோம்? உலகத்தை ஜெயித்துட்டோம் சொல்றாங்க பாத்தீங்களா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சபைக்கு ஆராதனைக்கு முதல் வரும் பொழுது சில தடைகள் வரும். கிளம்புவோம், ஏதாவது ஒரு வேலை வந்து போயிடுவோம், யாராவது ஒரு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, போயிடுவோம். ஆனா இல்ல சொந்தக்காரங்க இல்லை, நீங்க வீட்டுல இருங்க, ஏதாவது சினிமா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சில காரியங்களை விட்டு நம்ம சபைக்கு வந்தாதான் அந்த போராட்டமே நம்மளை விட்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அல்ல, நீங்க கொடுத்த வார்த்தையில விலகிட்டீங்க. யோசித்து பாருங்க, நீங்க கொடுத்த வார்த்தையில விலகிட்டீங்க, அவர் கொடுத்த வார்த்தையில விலகுனா எங்கே போவோம் நம்ம? ஆனாலும் கூட தேவன் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார் என்றால் நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஆலோசனை ஜெயம் கொண்டுகிறவனுக்கு தான் என்னது? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாதான் நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும். கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எல்லாரும் சொல்றதை காதுல போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோம் வச்சுங்களேன், நீங்க கர்த்தருடைய திட்டத்திலே இருக்க மாட்டீங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இது என்ன செய்யாது, இது வேலைக்காகாது அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் கிட்டதான் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அந்த சர்ப்பம் வந்து ஆதாம் கிட்ட கிடைச்சுன்னா உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனா ஏவாள் கிட்ட போய் சொன்ன உடனே அது என்னமோ அவனுக்கு உண்மையா இருந்துச்சு பாருங்க. யாருக்கு அது உண்மையா இருக்கணும்? தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா ஜீவ சுவாசத்தை அந்த களிமண்ணுக்கு ஊதினார். அந்த களிமண் சுகபமா வாழ வேண்டும் என்பதற்காக 4 நதி ஓட செய்தார். எல்லா பழங்களும் ஒரே இடத்துல. இப்ப அமெரிக்காவில் இருக்கிற பழம் நம்மளுக்கு கிடைக்குதா? எவ்வளவு விலையா இருக்கு. ஆனா ஏதேன் தோட்டத்துல இந்த தேசத்துல இருக்கிற எல்லா மரத்தின் அங்க என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கோம். அதுக்கு மேலெல்லாம் அவளுக்கு ஆசை போகல. எதுக்கு மேல போயிடுச்சு? ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ, செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் முதல்ல போய் அவன் என்ன செஞ்சுட்டு செய்வதற்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்ப ஜெயித்தேன்? அனுதினமும் தேவன் ஜெயித்தார். அதனாலதான் கடைசியிலையும் அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். நாமும் அனுதினமும் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருந்தால் கடைசியில நாமும்
இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் உயிர் தெழுந்தாரா? அவர் உயிர் தெழுந்தாரா? சொல்லுங்க. தேவன் அவர் என்ன செய்தார்? எழுப்பினார். தேவன் அவர் என்ன செய்தார்? எழுப்பினார். நாமும் இந்த உலகத்தை ஜெயிச்சாதான் தேவன் நம்ம எழுப்புவார். சும்மா உலகத்துல விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், மரணம் நம்மை விழுங்கி விடும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்ததுனால கடைசி நாட்கள்ல அவர் மரித்ததற்கு பிறகு தேவன் அவர் என்ன செய்தார்? எழுப்பினார். நாமும் இந்த உலகத்தை ஜெயித்தோம் அப்படின்னா நம்மளையும் தேவன் என்ன செய்வார்? எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும். அந்த எல்லை அனுதினமும் இருக்கணும். இந்த நாள் நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் ஜெபிக்கணும், நான் வேத வாசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமா நான் என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லையை வைத்து அதுல வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை வசனத்தின் மூலமாக நாம் மேற்கொண்டால் அந்த நாள் நாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னொரு ஆளு அந்த வார்த்தையை எப்படியாவது இவர்கள் என்ன செய்து விடக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது என்பதற்காக அவனும் வேலை செய்யறான். நம்ம தேவன் வேலை செய்வதற்கு இடம் கொடுப்பது இல்லை, அவன் வேலை செய்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? இடம் கொடுத்துடுறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சங்கீதம் 84:11 பிற்பகுதியை வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி
தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். வாசிங்க 23 வரைக்கும் வாசிங்க. 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்லா உற்சாகமா. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தேவன் தாளந்து என்ன செய்கிறான் கொடுக்குற. இப்ப தாளந்து நம்மளுக்கு வார்த்தை இல்லை, உங்களுக்கு படித்த வசனங்கள் இருக்குல்ல, இதை வைத்து நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்றீங்களா? நீங்க என்ன தலைப்புல தேவனுடைய வார்த்தையை எடுப்பார்கள் என்று சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உத்தமன். இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையை தருவார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சத்துல அவங்க உத்தமமா இருந்திருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அநேகத்துக்கும் அதிகாரியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிற அந்த உத்தமமான காரியத்தை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம் தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, உத்தமன். உத்தமன்னா, உத்தமம் அப்படின்னா என்ன? ஏதாவது தெரியுமா? இப்ப படித்த அந்த 5 தாளந்து திறமைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள், நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள், இவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொள்கிறார்கள். யாருடைய வசனத்தை? இயேசு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? யாருடைய வசனத்தை? உம்முடைய வசனத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கைக்கொள்கிறார்கள். இவர்கள் யாருடையவர்கள்? உம்முடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இந்த 5 தாளந்தை வாங்கினவர்கள் அவர்கிட்ட வந்து கணக்கு இருக்கிறார். அந்த புள்ளிகள் அந்த எஜமான் இருக்கிறார், நீர் கொடுத்த 5 தாளந்து. யார் கொடுத்தது? நீர் கொடுத்த 5 தாளந்தை வைத்து நான் இன்னும் வேற 5 தாளந்து என்ன செஞ்சேன்? சம்பாதிச்சேன். இந்த 5 தாளந்து யாருடையதான்? இப்ப 5 + 5 எத்தனை? 10. இது யாருடையதான்? உம்முடையதுதான். 2 தாளந்தை வாங்கினவர் சொல்றாரு, நீர் கொடுத்த 2 தாளந்தை வைத்து நான் என்ன செஞ்சேன்? வேற 2 தாளந்தை சம்பாதிச்சேன். இந்த 2 + 2 எத்தனை?
4 இது யாருடையதான்? நம்முடையதான். ஒரு தாளந்த வாங்கினவருக்கு கேட்கும் பொழுது அவரு சில டைலாக்லாம் கொடுக்குறார். நீர் அறுக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெரியாத இடத்தில் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓங்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன கணக்கு? அதனால நான் அதை என்ன செஞ்சு வச்சுட்டேன், உதச்சி வச்சுட்டேன். அதுக்கடுத்து அவருடைய லைஃப் என்னவா மாறும்? வேற மாதிரியா மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை வைத்து உத்தமன்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? யோபு சொல்லுகிறார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்ன சொல்லியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அப்ப யோபுடைய வாழ்க்கையை குறித்ததாவது உங்களுக்கு ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைங்க யார் கொடுத்தா? சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தா. இந்த சபை, ஊழியக்காரங்க, ஜனங்க, கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உத்தமன் அப்படின்னா பெற்றதுல உண்மையும் நேர்மையுமாய் இருக்கிறவர்களுக்கு பேர் என்னது? உத்தமன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்களும் உத்தமன் தானே? நீங்களும் உத்தமனா இல்லையா? சொல்லுங்க. உத்தமனா இல்லையா? உத்தமன்னா நீங்க ஏதோ ஒண்ணு கர்த்தரிடத்துல பெற்றிருக்கிறீர்கள், அதுல உண்மையா இருங்க. இப்ப நீங்க யோசித்து பார்க்க போறீங்க, கர்த்தரிடத்துல நான் எதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்ப நான் மனைவியை பெற்றிருக்கிறேன், பிள்ளைய பெற்றிருக்கிறேன், ஊழியத்தை பெற்றிருக்கிறேன், சபையை பெற்றிருக்கிறேன், ஜனங்களை பெற்றிருக்கிறேன். இப்ப இவர்களிடத்துல எல்லாம் நான் உண்மையும் நேர்மையுமா நடந்துக்கணும். அப்ப கர்த்தர் வசனம் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்ப பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நடத்தணும், மனைவிக்கு தேவையானதை சந்திக்கணும், அம்மா அப்பாவுக்கு தேவையானதை சந்திக்கணும். இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். இப்ப நீங்க எதையெல்லாம் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டீர்கள், அந்த பெற்றுக்கொண்டதுல உண்மையா நேர்மையா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா. அப்ப நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அனைவருக்கும் போய் நான் என்ன செய்வேன்? அதிகாரியை வைப்பேன். அல்லேலூயா. ஜீவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, சரீரம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, ஞானஸ்நானம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, பரிசுத்த ஆவி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, வார்த்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, வாழ்க்கை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. அந்த பெற்றுக்கொண்டதில் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்னும் வேலை, படிப்பு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே நம்ம அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்டதுல நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்த்தால் அவருடைய நன்மையை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவருடைய ராஜ்யத்துல அதிகாரியாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் யோவான் எடுத்துக்கொள்வோமே, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க. இப்ப நான் ஊழியத்தை பெற்றிருந்தேன், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் இல்லையா? கவுனிங்க, என்ன பாருங்க, நான் என்ன வசனம் சொல்றேன். உதாரணத்துக்கு, அதாவது வேலையை பெற்றுக்கொண்டால் வேலையில எப்படி நம்ம இருக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் ரட்சிப்புல நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுல எப்படி இருக்கணும், பிள்ளையை பெற்றுக்கொண்டால் பிள்ளை கிட்ட எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத எதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோமோ அதற்கேற்ற கிரியைகள் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ நான் மனைவியை பெற்றதுனால பெற்றுக்கொண்டதுனால அப்ப மனைவி யாரை பெற்றுக்கொண்டாங்க? யார?
இன்னொரு மனைவியவா? கணவனை அவங்க என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நான் மனைவி கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். அப்போ மனைவி கணவன்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டா பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். பிள்ளைகள் பெற்றோரை பெற்றுக்கொண்டதுனால பெற்றோரிடத்துல எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். அப்ப இன்னும் உங்களுக்கு இங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள், இங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்ப கர்த்தர் அந்த யோவான் எடுத்துக்கொண்டாச்சா, யோவான் 17ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். 6வது வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அதாவது பிதா நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்து இயேசுகிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இப்ப எப்படி அறிந்திருப்பாங்க அந்த ஜனங்கள்? இவர் எனக்காகத்தான் வந்திருக்கிறார். அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் பாருங்க. அந்த ஒரு சகோதரி சொன்னதை கேட்டு, இவர் எனக்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்திருக்கிறாரு. இப்ப ஏசப்பா யாருக்காக வந்திருக்கிறாரு? யாருக்காக வந்திருக்கிறாரு? எனக்கு கேட்கல சத்தமா. உண்மையா? கண்டிப்பா ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துருக்கீங்க. உங்களுக்காக வந்திருக்கிறாரா? அறிஞ்சிருக்கீங்களா? அறிஞ்சுக்கிட்டாச்சா? இங்க அவர் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரரை ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இந்த ஜனங்களை தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இப்ப ஊழியக்காரர் எப்படி நடக்கணும்? ஜனங்கள் எப்படி நடக்கணும்? அடுத்து 8வது வசனத்துல, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பிதா எந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுக்கணும். இதை கொடுத்தா இவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, இதை இவங்களுக்கு பேசணும்னா இவங்களுக்கு புரியாதே இல்லை. அது இந்த ஊழியக்காரர்கள் வெயிட் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உத்தமன் அப்படின்னா, நான் உத்தமன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கர்த்தரிடத்துல எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த பெற்றுக்கொண்டதுல நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். பிள்ளையா பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில நீங்க என்ன செய்யணும்? நடத்தணும். ஆனா நீங்க உங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பெற்ற நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க பிள்ளைய? எவ்வளவோ பேர் கல்யாணம் ஆகாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதரனும் சகோதரியும் கல்யாணமான கணவனுக்கிட்ட, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி கிட்ட எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க? உண்மையா நேர்மையா நடந்துக்கிறீங்களா? எத்தனையோ அப்பா அம்மா குடிச்சிட்டு குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாம ஊதாரித்தனமா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உங்களை நேசித்து உங்களுக்காக வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அடுத்தவன்லாம் போய் குனிஞ்சு நிமிந்து சின்ன பையன் சொல்ற வேலைகள்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு சம்பாதிச்சு போற அப்பா கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், நல்லபடியா போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குற அம்மா கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உத்தமன் யார் அப்படின்னா யோபு. எல்லாம் இழந்து போனது பிறகு ஆண்டவரை தூஷிப்பதற்கு அவனுக்கு நாவு வரல. காரணம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்ன செய்தார்? எடுத்துக்கிட்டார். உத்தமனா நம்ம இருக்கணும்னா நீங்க எனக்கு கர்த்தர் எதையுமே கொடுக்கலன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யாராவது ஒருவர், எனக்கு வயசு 40 ஆகுது,
கர்த்தர் எனக்கு எதையுமே கொடுக்கலங்க சொல்ல முடியுமா? ஆனா நீங்க சோர்வா இருக்கும் பொழுது வார்த்தையை பெற்றிருப்பீர்கள். பலவீனமா இருக்கும் பொழுது சுகத்தை பெற்றிருப்பீர்கள். தனிமையா இருக்கும் பொழுது துணையை பெற்றிருப்பீர்கள். சமாதானத்தை பெற்றிருப்பீர்கள். சந்தோஷத்தை பெற்றிருப்பீர்கள். மகிழ்ச்சியை பெற்றிருப்பீர்கள். ஆனா அதுக்கு எல்லாம் நீங்க சரியா நடந்திருக்கிறீங்களா? இதை பெற்றுக்கொண்டேன், அதற்கு ஏற்ற விதத்தில் இயேசுப்பா ஜனங்களை பெற்றுக்கொண்டார். அவர் கொடுத்த வசனத்தை அப்படியே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அவர் சரியா நடந்துக்கிட்டார். யோபும் அதே போலதான் கர்த்தரை பெற்றுக்கொண்டதை உணர்ந்ததுனால அது போனதுக்கு பிறகு கூட இது கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு அவரும் அதை என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் தான் எனக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். பிள்ளையை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்காக கொடுக்கணும். கொடுத்தது யாரு? என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, ஜெபம்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே. கர்த்தர் கொடுத்ததுனால அதை யாருக்கு போய் கொடுத்துட்டா? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தருக்கு அவரை கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படி உற்சாகமா கொடுக்கணும். இருக்கிறதல்ல, அதாவது நமக்கு உள்ளவைகளை அல்ல, நம்மளையே கொடுத்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறதா கேட்கிறாங்க, அதை கொடுத்துடுவோம். நம்மளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அது உற்சாகம் அல்ல. அதற்கு பேர் என்னது இல்லை? உற்சாகம். நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா கொஞ்சமா விதைக்கிறவன் கொஞ்சமா என்ன செய்வான்? அறுப்பான். அதையும் பெருக விதைக்கிறவனுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும்? பெருக கிடைக்கும். சிறுக விதைக்கிறவனுக்கு கொஞ்சமா என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். பெருக விதைக்கிறவங்களுக்கு பெருக என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. இப்போ இந்த வயல் ஃபுல்லா இருக்குது, விதைச்சாச்சு, அறுத்துருவாங்களா? உங்ககிட்ட ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து இது விதைக்க விடணும். விதைச்சு அறுத்துலாமான்ற வேற என்ன செய்யணும்? நீங்க சாப்பிடுறீங்கல்ல, சாப்பாடு சாப்பிடுறீங்க தானே? அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு வாய் வைக்கும் பொழுது இது ஜீரணமாகாது, இது ஜீரணமாகாது அப்படி சொல்லி நீங்க சாப்பிட்டு பாருங்கள. எத்தனை செவனம் குடிச்சாலும் சரிதான், ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மூட்டையை விதைச்சாலும் சரி, ஒரு கோடி நெல்லை விதைச்சாலும் சரி, அது விளையும்னு நம்ம நினைக்கணும். மனசு இருக்கணும். அல்லேலூயா. மனசு இல்லாம செஞ்சு வேஸ்ட். நீர் பாய்ச்சினாலும் சரி, களை எடுத்தாலும் சரி, மனசு இருக்கணும். வறட்சியில விதைச்சாலும் என் ஆண்டவர் விளைய செய்வார் என்ற மனசு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உற்சாகமா கொடுக்குறதுன்னா எதை சொல்லப்படுது? என்ன சொல்லியிருக்கு? மனச சொல்லியிருக்கு. உங்களுடையது அல்ல, உங்களை சொல்லியிருக்கு. நீங்க கொடுக்கிறது எப்படி கொடுக்குறீங்க, செய்கிறது எப்படி செய்றீங்க, அதை பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வயல் பக்கத்துல எது? நீர் ஊற்று ஓடுகிற ஒரு வாய்க்கால் பக்கத்துல நீங்க விதைய விதைங்கல. விதை இது வந்து முளைக்காது நினைச்சு விதைங்க, அது வருமானு பாருங்க. ஒரு வறட்சியான இடத்துல போய் வச்சுட்டு ஆண்டவர் இதை விதை செய்ய சொல்லுவாங்க, விளையும். அல்லேலூயா. உற்சாகம். எனக்கு இவ்வளவு, அதாவது எப்படி சொல்றது,
நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு இடத்துக்கு கர்த்தருடைய வேலைக்காக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு பஸ் பைக் எதுவும் தேவையில்லை. ஆனா தேவன் உங்களை கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. நீங்க விரும்பினா ஆண்டவரே நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் நாளா போகணும் அப்படின்னு நீங்க விரும்புங்களேன். உங்களை எப்படி கூட்டி வருவாரு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுப்புவாரு பாருங்க. எவ்வளவு உங்களுக்கு உற்சாகம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரே சபைக்காக இந்த வேலையை செய்யணும். உங்களை அறியாமலேயே உங்களுக்கு இந்த பலன் என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உற்சாகமாய் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா உத்தமனா நம்ம நடக்கணும். உத்தமனா நம்ம இருந்தோம்னா உற்சாகமா நமக்கு இருக்கிறதை கொடுப்போம், நம்மளே கொடுப்போம். ஆமாம், யாருமே சொல்ல பாருங்க. ஏன்னா நீங்க உள்ளது மட்டும் கொடுங்க, உங்களை கொடுத்துடாதீங்க. அந்த மனசு இருந்துச்சுன்னா இதையெல்லாம் யார் எனக்கு கொடுத்தா? என் தேவன் தான் எனக்கு கொடுத்தார். இதையெல்லாம் போனாலும் கூட என் தேவனால் திரும்ப கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால உத்தமன் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தை என்ன அடைந்திருக்குன்னா, நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த பெற்றுக்கொண்டதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கும். அதாவது உண்மையும் நேர்மையுமா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நடந்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்ம அதை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பு மறந்துட்டோம் அப்படின்னா அவர் பெற்றுக்கொண்டதை வாங்க மாட்டார். அதை வச்சு நீங்க என்ன செஞ்சுங்க? வாழ்ந்துக்கன்னு விட்டுருவார். ஆனா பெருசு நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அதிகமா நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். அதிகமா நம்ம என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அப்படின்னா உற்சாகம்ங்கிறது நம்மளையே நம்ம என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும்னா இது எல்லாமே யார் தான் கொடுத்துருக்கிறா? ரெண்டே பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2 பேரை பார்த்துருக்கிறோம். ஒன்று யார் சொல்லியிருக்கிறார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனத்தையெல்லாம் நீதான் எனக்கு என்ன செஞ்சீங்க? தந்தீங்க. இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்க? உடையவர்களா இருக்கிறாங்க. நீங்க எனக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது என்ன நோக்கத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்களோ அதை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு இயேசுப்பா என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி சொல்ல கேட்கும் பொழுது பைத்தியக்காரி போல நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் என்ன செஞ்சார்? எடுத்தா கர்த்தர் நாமத்துக்கு என்னது? ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? அவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் போனது. இவர் இப்படி சொல்றதுனால ரெட்டத்தினான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப அநேகத்துக்கு அதிகாரி ஆகிட்டார் தானே? ஆகிட்டாரா இல்லையா? ஆகிருக்கிறார்ல. உங்களை ஆக மாட்டாரா? எப்போ? நீங்க பெற்றுக்கொண்டதுல உண்மை நேர்மையுமா இருக்கணும். நீங்க பெற்றுக்கொண்டதுல எப்படி இருக்கணும்? அப்போ இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம்.